ரெண்டு AWS அக்கௌண்ட்டுங்கிறதுனால எட்ஜ் ப்ரௌசரில் நான் jerish2021@gmail.com அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதோட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் வந்து 224ல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் RequireMicroInstanceType@gmail.comங்கிற அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதோட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் 100ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜெரிஷ் 2021ங்கிற அக்கௌண்ட்ல போயிட்டு AWS ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண போறேன். AWS ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சர்வீஸ். இதுலயே நான் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல கிரியேட் அன் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்றேன். எல்லாரும் AWS ஆர்கனைசேஷன் ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. பட் இது ஒரு ஒன் கிளிக் செட்டப். கிரியேட் அன் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணோம்னா AWS ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிடும். அண்ட் நான் எந்த அக்கௌண்ட்ல இருந்து AWS ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டா பை டிஃபால்ட் ப்ரமோட் ஆகிடும். அண்ட் இதுலயே சொல்லியிருக்கிறாங்க, organization's management account is responsible for paying the bills. இப்போ இதில் மெம்பர் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். மெம்பர் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் அண்ட் AWS அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். இது வழியாகவே புது AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஆர் ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்வைட் அண்ட் எக்ஸிஸ்டிங் AWS அக்கௌண்ட் கிளிக் பண்ணி இதில் 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் ஆர் இமெயில் ஐடி யூஸ் பண்ணலாம். நான் இந்த InstanceCloud Training 1 அப்படிங்கிற இந்த அக்கௌண்டோட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டை மெம்பரா ஆட் பண்ணணும்னா அதோட அக்கௌண்ட் நம்பர்ஸையும் இதுல ஆட் பண்ணலாம். அண்ட் மெசேஜ் டைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டேகிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நான் சென்ட் இன்விடேஷன் கிளிக் பண்றேன். இப்போ இன்விடேஷன் சென்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் இந்த InstanceCloud Training 1 அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இதுல மை ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல AWS ஆர்கனைசேஷன் சர்வீஸ்க்குள்ள போய் பார்த்தோம்னா ஒரு இன்விடேஷன் இருக்கும். யூ ஹாவ் ஒன் இன்விடேஷன் ஷோ பண்ணுது. இதில் வியூ ஒன் இன்விடேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த AWS அக்கௌண்ட்ல இருந்து இந்த இன்விடேஷன் வந்துச்சு, அதோட இமெயில் ஐடி, ஆர்கனைசேஷனோட ஐடி அண்ட் நோட்ஸ். இதில் அக்செப்ட் ஆர் டிக்ளைன் ஆப்ஷன் இருக்கு. நான் அக்செப்ட் பண்றேன். இப்போ இந்த அக்கௌண்ட் ஆர்கனைசேஷனோட மெம்பர். இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக லீவ் திஸ் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணோம்னா ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பரான பில் பேமெண்ட் மெத்தட்ஸ் செட் ஆகலைன்னா ஆர்கனைசேஷன்ல இருந்து வர முடியாது. இப்போ அகைன் இந்த ஜெரிஷ் 2021ங்கிற இந்த அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா ஏர்லியர் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா மெம்பர் அக்கௌண்ட்டையும் பார்க்கலாம். jerish2021@gmail.com வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் InstanceCloud Training 1@gmail.com வந்து மெம்பர் அக்கௌண்ட். இப்போ OU அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஆர்கனைசேஷனல் யூனிட் ஆர் OU இருக்கிறதுனால மல்டிபிள் அக்கௌண்ட்டை ஒரு ஹைரார்கி வேல கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்றதுனால ப்ராப்பரான பெர்மிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். பை டிஃபால்ட் ரூட் அப்படிங்கிற பேர்ல ஒரு OU இருக்கும். அண்ட் அந்த OU தான் எல்லா அக்கௌண்டோட பேரண்ட் OU. இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள தான் எல்லா அக்கௌண்ட்டுமே பை டிஃபால்ட் இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், மெம்பர் அக்கௌண்ட்.
ரூட் கிளிக் பண்ணீங்கன்னா ரூட் தான் ஆர்கனைசேஷனல் யூனிட் ஃபார் ஆல் அக்கௌண்ட் அண்ட் அதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் டிசைன் டிராயிங்ல ஒரு ஹைரார்கி இருக்கு. ரூட் பேரண்ட் OU அண்ட் அந்த பேரண்ட் OUல அக்கௌண்ட் 1 இருக்கு. டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேர்ல OUs கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் டெவலப்மெண்ட் OUக்குள்ள அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் OUக்குள்ளேயும் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைரார்கி கிரியேட் பண்றதுனால ஒருவேளை டெவலப்மெண்ட் OUக்கு ஒரு பெர்மிஷன் பாலிசி செட் பண்ணணும் அப்படின்னா அந்த பெர்மிஷன் பாலிசியை டெவலப்மெண்ட் OUக்கு அப்ளை பண்ணா அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெம்பர் அக்கௌண்ட்டுக்கும் அந்த பெர்மிஷன் பாலிசி அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட் OUக்குள்ள இருக்கிற எல்லா மெம்பர் அக்கௌண்ட்லயுமே யாருமே T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் தவிர வேற எந்த இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா பெர்மிஷன் பாலிசியை டெவலப்மெண்ட் OUல செட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் OUலையும் ஏதாவது பாலிசிஸ் செட் பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் OUல செட் பண்ணா அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெம்பர் அக்கௌண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். நான் வந்து ப்ரொடக்ஷன் OU கிரியேட் பண்ண போறது இல்லை. இப்போ ரூட் OUக்குள்ளதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டும் மெம்பர் அக்கௌண்ட்டும் இருக்கு. நான் ரூட் OUக்குள்ள டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு OU கிரியேட் பண்ணி விகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1ங்கிற அக்கௌண்ட்டை அதுக்குள்ள ஆட் பண்ண போறேன். OU கிரியேட் பண்றதுக்காக ரூட் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு கிரியேட் நியூ கிளிக் பண்ணீங்கன்னா OU நேம் டைப் பண்ணலாம். நான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு OU கிரியேட் பண்றேன். இப்போ இந்த டெவலப்மெண்ட் OU ரூட் பேரண்ட் OUக்குள்ள இருக்கு. பட் இந்த OUக்குள்ள எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. இந்த விகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1ங்கிற அக்கௌண்ட்டை இப்போ இந்த டெவலப்மெண்ட் OUக்குள்ள மூவ் பண்ணலாம். விகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ல போயிட்டு மூவ் கிளிக் பண்ணி டெவலப்மெண்ட் OU செலக்ட் பண்ணி மூவ் AWS அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டெவலப்மெண்ட் OUக்குள்ள மூவ் ஆயிரும். இப்போ நம்ம செட்டப் வந்து இந்த டிசைன் படி இருக்கு. இப்போ சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி SCPனா என்ன அண்ட் எப்படி எனேபிள் பண்றது அண்ட் பாலிசி இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்காக இருக்கிற பாலிசிஸ்ல ஒன் ஆஃப் த பாலிசி தான் வந்து இந்த சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி. இந்த சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி யூஸ் பண்ணி சென்ட்ரலைஸ்டா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பை டிஃபால்ட் அது டிசேபிள்டா இருக்கு. இந்த சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் கிளிக் பண்ணி எனேபிள் சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எனேபிள் ஆயிரும். எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி பை டிஃபால்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா AWS அக்கௌண்ட்டுக்குமே ஃபுல் பர்மிஷன் இருக்கும். நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டடா ஒரு ஃபுல் ஆக்சஸ் பாலிசி கிரியேட் ஆகும். இந்த ஃபுல் AWS ஆக்சஸ் பாலிசி யாருக்கு அப்ளை ஆகணுங்கிறத பத்தி நான் எதுவும் சொல்லல. பட் பை டிஃபால்ட் இந்த பாலிசி வந்து ரூட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்ளை ஆயிரும். இப்போ இந்த ரூட் கிளிக் பண்ணி இதுல பாலிசி செக்ஷன் செக் பண்ணீங்கன்னா அதுல இந்த ஃபுல் AWS ஆக்சஸ் பாலிசி ஆட்டோமேட்டடா அட்டாச் ஆயிரும். ஆர்கனைசேஷன் ஹைரார்கில இப்போ ரூட் OUல இந்த பாலிசி அப்ளை ஆயிருக்கிறதுனால ஆட்டோமேட்டடா ரூட் OUக்குள்ள இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் OUஸ்க்கும் அண்ட் அந்த OUக்குள்ள இருக்கிற அக்கௌண்ட்டுக்கும் அது ஆட்டோமேட்டடாவே இன்ஹெரிட் ஆயிரும். இப்போ இத டெவலப்மெண்ட் OUல செக் பண்ணாலும்
அங்கேயும் இன்ஹெரிட் ஆயிருப்போம். அதே மாதிரி டெவலப்மெண்ட்குள்ள இருக்கிற விகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கும் இந்த பாலிசி இன்ஹெரிட் ஆயிருக்கும். ஒரு பாலிசி ரூட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் செட் ஆயிருச்சுன்னா அது எல்லா சப் ஓயூஸ் அண்ட் அதுக்குள்ள இருக்கிற மெம்பர் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடியும் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஃபுல் பெர்மிஷன் இருக்கும். சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டடா கிரியேட் ஆகிற ஃபுல் ஆக்சஸ் பாலிசி எல்லாத்துக்குமே இன்ஹெரிட் ஆகிறதுனால ஸ்டில் எல்லாருக்குமே ஃபுல் பெர்மிஷன் இருக்கும். ஸோ எதையாவது டினை பண்ணணும், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸை டினை பண்ணணும்னா நம்ம டினை பாலிசி ரைட் பண்ணி எய்தர் ரூட் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை எக்ஸாக்ட்லி ஓயூஸ்க்கோ இல்லை அக்கௌண்ட்ஸ்க்கோ அட்டாச் பண்ண முடியும். இப்போ எந்த டினை பாலிசியும் இல்லாதனால டெவலப்மெண்ட் ஓயூக்குள்ள இருக்கிற இந்த இகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்ல ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். நான் சும்மா என்ன பண்ண போறேன்னா இந்த இகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி ஒரு ஃப்ரீ டியர் இல்லாத ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இந்த இகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி இதில் EC2 சர்வீஸ்ல டெஸ்டிங்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன். இப்போ எங்கிட்ட எந்த ரன்னிங் இன்ஸ்டன்ஸஸும் இல்லை. லான்ச் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணிட்டு அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் T2 ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண ட்ரை பண்றேன். இது ஒரு ஃப்ரீ டியர் இன்ஸ்டன்ஸ் இல்லை. பை டிஃபால்ட் லான்ச் பண்ண முடியும். as well as டெர்மினேட் பண்ணவும் முடியும். ஒரு ஆர்கனைசேஷன்ல டெவலப்மெண்ட் ஓய்வுக்குள்ள இருக்கிற அக்கௌண்ட்ல T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸை தவிர வேற எந்த இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போ டினை பாலிசி கிரியேட் பண்ணி அதை இந்த டெவலப்மெண்ட் ஓய்வுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றதுனால இந்த டெவலப்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல EC2க்கு பெர்மிஷன் இருக்கிற யூசர்ஸ் லாகின் பண்ணி T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸை தவிர வேற ஏதாவது லான்ச் பண்ண ட்ரை பண்ணா டினை ஆகும். இப்போ ஒரு சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி டினை ரூல் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த டினை ரூலை இந்த டெவலப்மெண்ட் ஓய்வுக்கு அப்ளை பண்ண போறேன். அகைன் பாலிசிஸ்குள்ள சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ்ல கிரியேட் பாலிசி கிளிக் பண்ணி இந்த பாலிசிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். allow only T2 தவிர ரிமைனிங் எல்லாமே டினை ஆகும். இந்த JSON பாலிசியை ரிமூவ் பண்ணிட்டு என்கிட்ட இந்த லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த பாலிசியை நான் அதில் பேஸ்ட் பண்றேன். இந்த பாலிசி T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸை தவிர ரிமைனிங் இன்ஸ்டன்ஸ் டைப்பை டினை பண்ணும். பாலிசியை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் பாலிசி கிளிக் பண்றேன். பாலிசி கிரியேட் பண்ணியாச்சு. பட் இந்த பாலிசி எங்கேயும் அப்ளை ஆகாது. ஸோ இந்த பாலிசியை அட்டாச் பண்றதுக்காக பாலிசியை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு அட்டாச் பாலிசி. பாலிசியை ரூட்டுக்கு அட்டாச் பண்ணலாம். பட் நான் டெஸ்டிங்காக டெவலப்மெண்ட் ஓய்வுக்கு அட்டாச் பண்றேன்.
டெவலப்மெண்ட் ஓயூக்கு அட்டாச் பண்ணாலே டெவலப்மெண்ட் ஓயூக்குள்ள இருக்கிற மெம்பர் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை ஆகிரும். ஸோ அகைன் இந்த விகாஸ் கிளவுட் ட்ரைனிங் 1 அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி இனிமேல் டெவலப்பர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் தவிர வேற எதையாவது லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா டிலே ஆகும். அகைன் பர்பஸ்ஃபுல்லி ஒரு எம்ப்ளாயி T2 ஸ்மால் அப்படின்னு சூஸ் பண்ணி லான்ச் பண்ண ட்ரை பண்ணா ஃபெயில் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண இந்த பாலிசியை உங்களுக்கு லிங்க்ல அட்டாச் பண்றேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓவரால் டிசைன்ல AWS ஆர்கனைசேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, மெம்பர் அக்கௌண்ட்னா என்ன, ஓயூஸ் எப்படி கிரியேட் பண்றது, மெம்பர் அக்கௌண்ட்டை எப்படி ஓயூக்குள்ள மூவ் பண்றது, சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து AWS Managed Microsoft Active Directory பார்க்கலாம். AWS Managed Microsoft Active Directory பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீஃபா மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, இப்போ நிறைய விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க அப்படின்னா எல்லா விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்லயுமே பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கும். அண்ட் அதுல கிரியேட் பண்ற யூசர் அக்கௌண்ட்ஸ் பை டிஃபால்ட் ஸ்டாண்ட் அலோனா இருக்கும். அப்போ ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இதுல இருக்கிற யூசர்ஸை மேனேஜ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ யூசர் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்றதுக்காக ஒன் ஆஃப் த விண்டோஸ் சர்வரை நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணி ரிமைனிங் விண்டோஸ் மிஷின்ஸை அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வருக்கு இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வர்ல கிரியேட் பண்ற யூசர்ஸ் அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே லாகின் பண்ண முடியும். இதுதான் ஆக்டிவ் டைரக்டரி இன் ஷார்ட். இது ஒரு சென்ட்ரல் ஆத்தென்டிகேஷன் சர்வர் ஃபார் அ டைரக்டரி சர்வர். இப்போ AWS கிளவுட்ல விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல நம்மவே ஆக்டிவ் டைரக்டரி கன்ஃபிகர் பண்ணலாம். பட் AWS அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி நம்ம மேனுவலி ஆக்டிவ் டைரக்டரி கன்ஃபிகர் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஃபுல்லி மேனேஜ்ட் சர்வீஸ் தான் வந்து இந்த AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி. நம்ம இன்ஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி சூஸ் பண்ண வேண்டாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ண வேண்டாம், ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டாம். இது எல்லாமே AWS பார்த்துக்குவாங்க. ஸோ இது ஒரு மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் ஒரு சென்ட்ரல் ஆத்தென்டிகேஷன் சர்வரா ஆக்ட் ஆக போகுது. சர்வீசஸ்ல செக்யூரிட்டி, ஐடென்டிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் இந்த செக்ஷன்ல டைரக்டரி சர்வீஸ் இருக்கு. இந்த டைரக்டரி சர்வீஸ் வழியா மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைரக்டரி சர்வீஸ் வழியா ஒரு மேனேஜ்ட் டைரக்டரி சர்வர் vicascloud.com டொமைனுக்காக கிரியேட் பண்ண போறேன். செட்டப் டைரக்டரி கிளிக் பண்ணிட்டு AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் போங்க. இதுல இந்த ஆக்டிவ் டைரக்டரி பேக்ரவுண்ட்ல ஒரு விண்டோஸ் சர்வர் 2012 R2ல ரன் ஆகும். இதுல 2 எடிஷன் இருக்கு,
Standard Edition, Enterprise Edition. Standard Edition 1 GB storage, Enterprise Edition 17 GB storage. And இதில் 30,000 objects create பண்ண முடியும். இதில் 5 lakh objects create பண்ண முடியும். And price difference இருக்கு. இந்த டெஸ்டிங்காக நான் ஸ்டாண்டர்ட் எடிஷன் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு 30 days ட்ரையல் பேசிஸில் ஒர்க் ஆகும். இதில் டைரக்டரி டிஎன்எஸ் நேம் இருக்கிற இடத்துல ecascloud.com அப்படிங்கிற டொமைன் நேம் யூஸ் பண்ணுறேன். பை டிஃபால்ட் இந்த மேனேஜ்டு டைரக்டரி சர்வரில் அட்மின் அப்படிங்கிற பேரில் ஒரு யூசர் இருக்கும். அண்ட் அந்த யூசருக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ரீடைப் பண்ணி நெக்ஸ்ட் போகிறேன். நம்ம கிரியேட் பண்ணுற இந்த டைரக்டரி சர்வர் ஒரு விபிசி காம்பனண்ட். நான் டிஃபால்ட் விபிசிலேயே பிளேஸ் பண்ணுறேன். பட் ஈவன் தோ நம்ம ஒரு வாட்டி கிரியேட் பண்ணாலும் ஹை அவைலபிலிட்டிக்காக இது மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ரன் ஆகும். ஸோ அதனால மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற சப்நெட்ஸை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கு. நான் மும்பை ரீஜியனில் இந்த கன்ஃபிகரேஷன் பண்ணுறதுனால ஏபி சவுத் 1A இருக்கிற ஒரு சப்நெட்டையும் ஏபி சவுத் 1B இருக்கிற ஒரு சப்நெட்டையும் சூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் போகிறேன். இதில் நம்ம சூஸ் பண்ண எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கலாம். அண்ட் இதில் ட்ரையல் டியூரேஷன் பார்க்கலாம். அண்ட் கிரியேட் டைரக்டரி கிளிக் பண்ணுறேன். இந்த செட்டப் கிரியேட் ஆகுறதுக்கு அரௌண்ட் 20 minutes to 40 minutes ஆகும். நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டைரக்டரி சர்வர் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம டிசைனில் AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரியை ecascloud.comங்கிற டொமைனுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதில் அட்மின்ங்கிற பேரில் ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு சர்வீஸ். ஸோ நம்ம ஓஎஸ் கிரியேட் பண்ணலை அண்ட் அதுக்குள்ள மேனுவலி நம்ம ஏடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் இந்த மேனேஜ்மெண்ட் கன்சோல் டைரக்டரி சர்வீஸ் வழியா யூசர் கிரியேஷன், பாலிசிஸ் இதெல்லாம் எதுவும் செட் பண்ண முடியாது. அப்போ யூசர் கிரியேஷன் இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தேவை. ஸோ அப்போ ஒரு விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அதை இந்த டொமைன் சர்வருக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ இதை 2 வேலை பண்ணலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா as usual ஒரு விண்டோஸ் சர்வரை ஒரு டொமைனில் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டைரக்டரி சர்வரோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இது ஒரு AWS சர்வீஸுங்கிறதுனால ஒரு ரோல் கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போதே ரோல் மேப் பண்ணி லான்ச் பண்ணோம்னா அட் த டைம் அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது அது இந்த டைரக்டரி சர்வருக்கு ஜாயின் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து IAMல ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ரோல் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் ADல ஜாயின் ஆகிறதுக்கான ரோல். IAM மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல ரோல் செக்ஷனுக்குள்ள கிரியேட் ரோல் கொடுக்குறேன்.
கிரியேட் ரோல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல AWS சர்வீஸ்ல EC2 சூஸ் பண்ணி இதுல பாலிசில SSM சர்ச் பண்ணுங்க. SSM managed instance core and Amazon SSM directory service access. இந்த ரெண்டு பர்மிஷன் பாலிசியை இந்த ரோலுக்கு அட்டாச் பண்றோம். அண்ட் இந்த ரோலுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். EC2 AD join அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுக்குறேன். அண்ட் கிரியேட் ரோல் கிளிக் பண்றேன். இப்போ ரோல் கிரியேட் ஆனதுனால இப்போ ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணும்போது இந்த ரோலை நான் மேப் பண்ணி லான்ச் பண்ண போறேன். இப்போ EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல ரன்னிங் இன்ஸ்டன்சஸ் எதுவும் இல்லை. விண்டோஸ் ரன்னிங் இன்ஸ்டன்சஸ் எதுவும் இல்லை. நான் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன். இதுல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2019 பேஸ் சூஸ் பண்றேன். ஃப்ரீ டியர் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப்ல இதுல டொமைன் ஜாயின் டைரக்டரி இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டைரக்டரி சர்வர் இங்க லிஸ்ட் ஆகும். இதை சூஸ் பண்ணிட்டு IAM ரோல் நம்ம லிட்டில் ஏர்லியர் கிரியேட் பண்ண இந்த EC2 AD ஜாயின்ங்கிற ரோலை மேப் பண்ணலாம். ஒருவேளை என்ன பெர்மிஷன் பாலிசிஸ் ரோல் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணணுங்கிறது ஞாபகம் இல்லைன்னா இங்க வந்து பார்த்துக்கலாம். இது தவிர வேற எந்த பேராமீட்டர்ஸும் நான் சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் போறேன். விண்டோஸ் அப்படின்னு டேக் பண்றேன். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ RDP 3389 போர்ட் நம்பர் அலோடா இருக்காங்கிறத வெரிஃபை பண்றேன். அண்ட் லான்ச் பண்றேன். இந்த கீ என்கிட்ட இருக்கு. ஸோ அக்னாலேஜ் கொடுத்துட்டு லான்ச் பண்றேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் 2/2 ஸ்டேட்டஸ் செக் பாஸ் ஆயிருச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைனில் ஜாயின் ஆகிருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸில் ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த டைரக்டரி சர்வரை நம்ம இங்கேருந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் இருந்து இந்த மிஷினுக்கு RDP பண்ணி இந்த மிஷினில் ஆக்டிவ் டைரக்டரி மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டைரக்டரி சர்வரில் நான் ஜெரிஷ்ங்கிற பேரில் ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது இந்த டைரக்டரி சர்வரில் ஜாயின் ஆகிருக்கிறதுனால நான் இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸுக்கு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக லாகின் பண்ணலாம். பட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட நேம் வந்து அட்மின். ஸோ இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணுறேன். RDP கிளைண்ட் இதில் பப்ளிக் DNS நேம் இருக்குது. நார்மலாக லாகின் பண்ணுற இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலை. பிகாஸ் அது டொமைனில் ஜாயின் ஆகிருக்கிறதுனால டைரக்டரி சர்வர் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் பப்ளிக் DNS நேம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே யூசர் நேம் இருக்கிற இடத்துல vicascloud.com டொமைன் நேம்
அட்மின் டைப் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸில் AD ரிலேட்டடான எந்த டூல்ஸும் இல்லை. இது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் AD ரிலேட்டடான ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆட் ரோல்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போங்க. ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டலேஷனில் நெக்ஸ்ட் இதில் லோக்கல் சர்வர் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம இந்த மிஷினில் AD இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் ரோல் செக்ஷனில் நான் எதுவும் சூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் போகிறேன். இந்த ஃபீச்சர் செக்ஷனில் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இருக்கும். இதில் ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் செக் மார்க் பண்ணி ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுங்க. இதில் எல்லாமே தேவையில்லை. மெயினாக ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் டூல்ஸ், ADDS அண்ட் ADLDS இருந்தாலே போதும். பட் நான் ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் செக் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகிறேன். அகைன் நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மிஷினில் AD ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக டொமைனில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் இந்த ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கிளிக் பண்ணி இதில் icascloud.comங்கிற டொமைன் பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அது இந்த கம்ப்யூட்டர் தான். அண்ட் யூசர்ஸில் அட்மின்ங்கிற ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் என்னோட பேர்ல ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். நான் இந்த ஆக்டிவ் டைரக்டரியை AWS Workspace கூட இன்டெகிரேட் பண்ணும்போது இங்க இருக்கிற யூசரை தான் ஆத்தென்டிகேட் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்கிற யூசருக்கு இமெயில் ஐடி மேண்டேட்டரி. ஸோ அதனால அகைன் டபுள் கிளிக் பண்ணி இங்க ஒரு இமெயில் ஐடி டைப் பண்றேன். இப்போ இந்த டிசைன்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த டைரக்டரி சர்வர்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு போறோம்.
இப்போ Workspaces பார்க்கலாம். எல்லாருக்குமே EC2 பத்தி தெரியும். EC2 சர்வீஸ் யூஸ் பண்ணி சர்வர்ஸ் AWS கிளவுட்ல ரன் பண்ண முடியும். அதே மாதிரி Workspaces யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்ஸ் AWS கிளவுட்ல ரன் பண்ணலாம். வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயோ இல்ல அமேசான் லினக்ஸ்லயோ AWS கிளவுட்ல ரன் பண்றதுக்காக தான் இந்த Workspaces-ங்கிற சர்வீஸ். நான் Workspaces சர்வீஸ் வழியா ஒரு விண்டோஸ் 10 ஒர்க்ஸ்பேஸ் லான்ச் பண்ணி அதையும் இந்த சேம் ஆக்டிவ் டைரக்டரி சர்வருக்கு இன்டகிரேட் பண்ண போறேன். Workspaces-ங்கிற சர்வீஸ் இந்த எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங் செக்ஷன்ல இருக்கும். இதை நான் ஒரு நியூ டேப்ல ஓபன் பண்றேன். அண்ட் இதுல கெட் ஸ்டார்டட் நவ் கிளிக் பண்றேன். இதுக்குள்ள வந்தீங்கன்னாலே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டைரக்டரி சர்வர் இங்க ஷோ ஆகும். அது ஆக்டிவ்ல இருக்கு, பட் இது ஒர்க்ஸ்பேஸுக்கு ரெஜிஸ்டர்டா இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் ஆப்ஷன் கேட்கும். AP South 1A அண்ட் AP South 1B சூஸ் பண்றேன் அண்ட் ரெஜிஸ்டர் கிளிக் பண்றேன். இப்போ இந்த டைரக்டரி சர்வர் ஒர்க்ஸ்பேஸ் சர்வீஸ்க்கு ரெஜிஸ்டர்டா இருக்கு. இப்போ இந்த ஒர்க்ஸ்பேஸ் வழியா Workspaces டெஸ்க்டாப்ஸ் ரன் பண்றதுக்காக இந்த Workspaces செக்ஷன்ல வந்துட்டு லான்ச் ஒர்க்ஸ்பேஸ் கிளிக் பண்ணலாம். ஒரு EC2 சர்வீஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்சஸ் ரன் பண்றதுக்கு எப்படி AMIs இருக்கோ அதே மாதிரி Workspace சர்வீஸ்ல பண்டில்ஸ் இருக்கு. பண்டில்ஸ் தான் வந்து இமேஜஸ் Workspaces-ல. நான் லான்ச் Workspaces கிளிக் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த டைரக்டரி சர்வர் கூட ஜாயின் ஆகி இந்த Workspace கிரியேட் ஆகணும். நம்ம கேஸ்ல நம்ம ப்ரீவியஸா கிரியேட் பண்ண icascloud.com-ங்கிற டைரக்டரி சர்வர். தென் நெக்ஸ்ட் போறேன். அண்ட் இந்த டைரக்டரி சர்வர்ல இருக்கிற ஒரு யூசரோ இல்ல குரூப்போ இந்த Workspace-க்கு ஆத்தென்டிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகணும்னா அதை நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் ஆல்ரெடி டைரக்டரி சர்வர்ல கிரியேட் பண்ண ஜெரிஷ்ங்கிற யூசரை சர்ச் பண்றேன். அண்ட் அந்த யூசர் இங்க லிஸ்ட் ஆகுது. செலக்ட் பண்ணி ஆட் செலக்டட் கிளிக் பண்றேன். ஆட் பண்ண முடியல பிகாஸ் லாஸ்ட் நேம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் டைரக்டரி சர்வர்ல இங்க லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். இப்போ அகைன் சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த யூசர் ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் போயிட்டு இதுல பண்டில் செலக்ட் பண்ணணும். பண்டில் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த டெமோக்காக நான் ஒரு விண்டோஸ் 10 ஃப்ரீ டியர் எலிஜிபிள் பண்டில் சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் போறேன். தென் இந்த ஃபோர்த் ஸ்டெப்ல ஆட்டோ ஸ்டாப் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸோட ஹார்ட் டிஸ்க்
என்கிரிப்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் ஃபைனலி லாஸ்ட் ஸ்டெப்ல ரிவ்யூ குட் பார்த்துட்டு லான்ச் ஒர்க் ஸ்பேசஸ் கிளிக் பண்ணலாம். அகைன் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆகுறதுக்கு அரௌண்ட் 20 minutes ஆகும். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் அவைலபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்காக கிளைண்ட் பிசியில் ஒர்க் ஸ்பேஸ் கிளைண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். இது டெஸ்க்டாப்ஸ், மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த அட்மின் யூசர் ஜெரிஷ் யூசரா நம்ம லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு இந்த ADயில் இருக்கிற ஜெரிஷ் யூசரா லாகின் பண்ண முடியும். AWS Workspace clients சர்ச் பண்ணீங்கன்னா clients.amazonworkspaces.com இந்த வெப்சைட்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு நீங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். நான் விண்டோஸ் பிசியில் இருக்கிறதுனால ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த அமேசான் ஒர்க் ஸ்பேஸ் கிளைண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்க்கு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் தேவை. ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை ஒர்க் ஸ்பேஸ் சர்வீஸில் இந்த ஒர்க் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்க்க முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை இப்போ நான் காப்பி பண்ணி ஒர்க் ஸ்பேஸ் சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த லாகின் விண்டோவில் இருக்கு. இதில் நம்ம டைரக்டரி சர்வரில் யூஸ் பண்ண சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த டிசைனில் SSO சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். டைரக்டரி சர்வரே சிங்கிள் சைன்-ஆன் தான், பட் சிங்கிள் சைன்-ஆன் ஃபார் சர்வர்ஸ் டெஸ்க்டாப்ஸ். பட் மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டில் IAM யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவும் ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கிற யூசரை யூஸ் பண்ணியே ஆத்தென்டிகேட் பண்ணணும் மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு தான் AWS SSO அப்படிங்கிற சர்வீஸ். SSO அப்படிங்கிற இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கிற யூசரை யூஸ் பண்ணி லாகின் பண்ண அலோவ் பண்ணலாம். ஆக்டிவ் டைரக்டரியில் தான் யூசர்ஸ் இருக்கணும்னு இல்லை, SSOலேயே யூசர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த டெமோவில் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஜெரிஷ்ங்கிற யூசர் SSO சர்வீஸ் கூட இன்டகிரேட் பண்ணி மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கன்ஃபிகர் பண்ணுறேன். ஆக்டிவ் டைரக்டரி நம்ம கார்பரேட் டேட்டா சென்டர்லையும் இருக்கலாம், ஆர் Azure AD கூட இன்டகிரேட் பண்ணலாம். பட் இந்த டெமோக்காக நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த vicascloud.comங்கிற AWS மேனேஜ்டு டைரக்டரி சர்வர் கூட இந்த SSOவை இன்டகிரேட் பண்ணுறேன். சர்வீசஸில்
இந்த செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதில் AWS சிங்கிள் சைன் ஆன், AWS SSO. இந்த AWS SSO எனேபிள் பண்ணுறதுக்கு AWS ஆர்கனைசேஷன் எனேபிள்டாக இருக்கணும். AWS ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி எனேபிள்டாக இருக்கிறதுனால அகைன் ஒரு சிங்கிள் கிளிக்கில் எனேபிள் பண்ணிடலாம். நான் எனேபிள் AWS SSO கிளிக் பண்ணுறேன். இதில் AWS ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி எனேபிள்டாக இருக்கிறதுனால AWS SSOவும் ஆட்டோமேட்டிக்லி எனேபிள் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயே யூசர்ஸ் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த SSO சர்வீஸை நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கூட இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் சூஸ் யுவர் ஐடென்டிட்டி சோர்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு பை டிஃபால்ட் இந்த ஐடென்டிட்டி சோர்ஸ் வந்து AWS SSO இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணி ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ரீஜியனில் இருக்கிறோமோ அந்த ரீஜியனில் இருக்கிற டொமைன் சர்வர் ஷோ ஆகும். இல்லை எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் கூட கனெக்ட் பண்ணணும், லைக் கார்பரேட் டேட்டா சென்டர் டைரக்டரி சர்வர் ஆர் Azure AD கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஆக்டிவ் டைரக்டரி சூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி டைரக்டரி சர்வர் நேம் இதை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் போகிறேன். அண்ட் இதில் அக்செப்ட் டைப் பண்ணி சேஞ்ச் ஐடென்டிட்டி சோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ரிட்டர்ன் டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு AWS ஆர்கனைசேஷனில் எந்தெந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட் ஸ்டெப் மேனேஜ் SSO ஆக்சஸ் டு யுவர் AWS அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன். இதில் AWS ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி எனேபிள்டாக இருக்கிறதுனால ஆர்கனைசேஷனில் இருக்கிற AWS அக்கௌண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். நான் 2 AWS அக்கௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி அசைன் யூசர்ஸ் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த icascloud.com டொமைனில் யூசர்ஸில் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த யூசரை செலக்ட் பண்ணி இந்த யூசருக்கு அந்த 2 AWS அக்கௌண்ட்டுக்கும் ஆக்சஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போயிட்டு பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ணணும். பட் பெர்மிஷன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணாதனால இங்கே லிஸ்ட் ஆகலை. கிரியேட் நியூ பெர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜெரிஷ்ங்கிற யூசர் அந்த AWS அக்கௌண்ட்டுக்கு என்ன பெர்மிஷன்ல ஆக்சஸ் பண்ணலாங்கிறத கிரியேட் பண்ணலாம். இதில் 2 டைப் இருக்கு, எக்ஸிஸ்டிங் ஜாப் ஃபங்க்ஷன் பாலிசி இல்லை நம்மவே கஸ்டம் பெர்மிஷன் பாலிசிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எக்ஸிஸ்டிங் ஜாப் ஃபங்க்ஷன் பாலிசி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகிறேன். இதில் ஜாப் ஃபங்க்ஷன் பாலிசியில் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்குறேன். லிமிட்டட் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டம் பாலிசிஸ் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் போகிறேன். அகைன் நெக்ஸ்ட் அண்ட் கிரியேட் கொடுக்குறேன். இதில் பெர்மிஷன் செட்ஸோட ARN இருக்கு. இதை காப்பி பண்ணி இங்கே சர்ச் பண்ணுறேன். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண யூசருக்கு இந்த பெர்மிஷன் பாலிசியை செட் பண்ணுறேன். ஸோ ஜெரிஷ்ங்கிற பேரில் கிரியேட் பண்ண AWS மேனேஜ் டைரக்டரி சர்வரில் இருக்கிற யூசர் மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ண முடியும். இப்போ டைரக்டரி சர்வரில் பார்த்தோம்னா எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் டைரக்டரி சர்வர் கூட இன்டிகிரேட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம்.
டைரக்டரி சர்வருக்குள்ள அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா AWS SSO எனேபிள்டா இருக்கு அண்ட் Workspace சர்வீஸ் எனேபிள்டா இருக்கு. அகைன் வேற நிறைய சர்வீசஸ் இன்டிகிரேட் பண்ணலாம். பட் இந்த டெமோக்காக நான் அமேசான் ஒர்க்ஸ்பேஸும் சிங்கிள் சைன் அவுட் SSO இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற இந்த URL யூஸ் பண்ணி யூசர்ஸ் லாகின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு SSO லாகின் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல டொமைன்ல கிரியேட் பண்ண யூசர் டைப் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணா அலோ ஆகணும். பட் அதுக்காக டைரக்டரி சர்வர்ல இந்த யூசருக்கு டெலிகேட் பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த AWS அக்கௌண்ட்ஸ் அக்சஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த AWS அக்கௌண்ட்ஸ் இங்க லிஸ்ட் ஆகுது. இந்த யூசருக்கு எந்தெந்த AWS அக்கௌண்ட்ஸ் அக்சஸ் பண்ண முடியுமோ அது இங்க லிஸ்ட் ஆகுது. இது AWS அக்கௌண்ட்ஸ்க்காக மட்டும் இல்ல, வேற பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்ண முடியும். இதுல இந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணணும்னா அக்கௌண்ட் நேம் கிளிக் பண்ணிட்டு இதுல மேனேஜ்மெண்ட் கன்சோல் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகும். அதே யூசருக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் பெர்மிஷன் இருக்கு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி மேனேஜ்மெண்ட் கன்சோல் கிளிக் பண்ணலாம். ஃபைனலி நம்ம இந்த ஓவரால் டிசைனை சக்சஸ்ஃபுல்லி பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை கிளீன் அப் பண்ணலாம். இதுல Windows instance free tier eligible, Workspace free tier eligible, AWS organization free, SSO free, but AWS managed Microsoft Active Directory மட்டும் ட்ரையல் பேசிஸ்ல ஒர்க் ஆகும், ஹார்லி சார்ஜஸ் அப்ளை ஆகும். ஸோ அதனால இதை கிளீன் அப் பண்ணணும். இப்போ AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரியை டைரக்ட்லி டெலீட் பண்ண முடியாது. எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் இன்டிகிரேட்டடா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் SSOல போய் கிளீன் அப் பண்றேன். இந்த SSOக்கு இப்போ ஜெரிஷோட கிரெடென்ஷியல்ல லாகின் ஆயிருக்கு. AWS SSOல செட்டிங்ஸ்ல அகைன் சேஞ்ச் சூஸ் பண்ணி AWS SSO சேஞ்ச் பண்றேன். அக்செப்ட் கிளிக் பண்றேன். ஸோ அசைன் ஆன யூசர்ஸ் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி டைரக்டரி சர்வர்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ இந்த SSOவை டெலீட் பண்ணலாம். இதுல எல்லா பாக்ஸஸையும் செக் மார்க் பண்றேன். AWS SSO டெலீட் பண்ணும்போது AWS அக்கௌண்ட் பெர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணது டெலீட் ஆகும், அதர் கன்ஃபிகரேஷன்ஸ் டெலீட் ஆகும், யூசர்ஸ் டெலீட் ஆகுங்கிற இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அண்ட் டெலீட் டைப் பண்ணி டெலீட் AWS SSO கிளிக் பண்றேன். AWS SSO கம்ப்ளீட்லி டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க்ஸ்பேசஸ்க்கு போயிட்டு
நம்ம லான்ச் பண்ண இந்த ஒர்க் ஸ்பேஸை டெர்மினேட் பண்ணுறோம். இதில் ரிமூவ் ஒர்க் ஸ்பேசஸ் இருக்கு. ரிமூவ் ஒர்க் ஸ்பேசஸ் கிளிக் பண்ணால் இந்த ஒர்க் ஸ்பேஸ் டெர்மினேட் ஆகும். அகைன் அரௌண்ட் 5 minutes வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா டைரக்டரிஸில் போயிட்டு இந்த டைரக்டரி ரெஜிஸ்டர்டாக இருக்கும், அதை டீரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ டீரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. SSO டெலீட் பண்ணியாச்சு, ஒர்க் ஸ்பேஸும் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த AWS மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரியை டெலீட் பண்ண முடியும். ஸோ டைரக்டரி சர்வருக்குள்ளே போயிட்டு டைரக்டரி செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு டெலீட் டைரக்டரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டொமைன் நேம் டைப் பண்ணி டைரக்டரி சர்வரை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி நம்ம லான்ச் பண்ண இந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸும் ஆர்கனைசேஷன் செட்டப்பும் இருக்குது. ஸோ EC2குள்ளே போயிட்டு லான்ச் பண்ண விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணுறான். And finally, organization. இதில் இந்த டெவலப்மெண்ட் ஓயூக்குள்ள நம்ம ஆட் பண்ண இந்த மெம்பர் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். தென் இந்த ஓயூவை நான் டெலீட் பண்றேன். அண்ட் ஃபைனலி செட்டிங்ஸ்ல போயிட்டு இதில் டெலீட் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஐடியை டைப் பண்ணி ஆர்கனைசேஷனையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராமில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கிளீனப்பும் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.